இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் என் ஆண்டவருக்காக நான் ஜெபிக்கிறேன், ஸ்துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். ஸ்தோத்திர பலிகள் எடுக்கிறேன், ஒரே வார்த்தைகளை வாசிக்கிறேன், கேட்கிறேன். ஆனால் ஆண்டவர், நீர் என்னோடு என்ன பேச விரும்புகிறேன்? நான் பேசுவதையே உம்மிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னோடு என்ன பேச விரும்புகிறீர் என்று சொல்லும் பொழுது, ஏசாயா 55:8 சொன்னது போல, என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். இன்று ஆண்டவர் நமக்கு தெரியும், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்க விரும்புகிறார். என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு, எண்ணில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவேன்னு சொல்லி அவரிடத்தில் தாழ்ப்படுத்து கேட்போம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுக்கிறாரு. வருடத்தின் கடைசி நாள், நான் உனது ஒவ்வொரு சிறிய வேலையையும் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா என்று சொல்லி, நான் உனது ஒவ்வொரு சிறிய வேலையையும் ஆசீர்வதிக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு சிறிய வேலையும் ஆசீர்வதிக்கப் போகிறார். அதுதான் இன்னைக்கு ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கு காட்டுவேன். எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். மகிழ்ச்சியோடு நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள். அதனால் இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு தரும் சிந்தனை, நான் உனது ஒவ்வொரு சிறிய வேலையையும் ஆசீர்வதிக்கிறேன். நான் உனது ஒவ்வொரு சிறிய வேலையையும் கூட ஆசீர்வதிக்கிறேன். எனவே எனக்கு மிக சிறியவை, அற்பமானவை என நினைக்காதே. நான் உனது ஒவ்வொரு சிறிய வேலையும் கூட ஆசீர்வதிக்கிறேன். அவை எனக்கு மிக சிறியவை, அற்பமானவை என்று நினைக்காதே. அவை அப்படி அல்ல. நீ செய்ய வேண்டிய கடமைகள் என்று எதுவும் இல்லாவிட்டாலும் கூட நான் உன்னை தேடுவேன். என் குழந்தையே, வாழ்வின் சிறிய ஏற்ற தாழ்வுகளை பற்றி தவறாக நினைக்காதே. என் சிறிய குழந்தையே, வாழ்வின் சிறிய ஏற்ற தாழ்வுகளை பற்றி தவறாக நினைக்காதே. எங்கே சிலுவை இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சி இருக்கும் என்பதை பற்றி நிச்சயமாயிரு. எங்கே சிலுவை இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சி இருக்கும் என்பதை பற்றி நிச்சயமாயிரு. உனக்கு புரிகிறதா? உனக்கு புரிகிறதா? எங்கே சிலுவை இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சி இருக்கும் என்பதை பற்றி நிச்சயமாயிரு. உனக்கு புரிகிறதா? ஜெபி மகளே, மகனே, சகோதரனே, சகோதரி. உனக்கு நன்றி. எளிமையான விருப்பங்கள் இருந்து புனிதத்தின் மலர்கள் வருகின்றன. நான் எனது முழுமையான நிறைந்த அருள் வரங்களுடன் வருகிறேன். நான் எனது முழுமையான நிறைந்த அருள் வரங்களுடன் வருகிறேன். நீ மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய விண்ணகத்தை மட்டுமே தேடு. நீ வந்ததற்காய் நன்றி. நீ மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய விண்ணகத்தை மட்டுமே தேடு. நீ வந்ததற்காய் நன்றி. என் குழந்தையே, இந்த உலகம் உனக்கு தருவதை அல்ல, நான் எதை விரும்புகிறேனோ அதையே நீயும் விரும்ப வேண்டும் என இறைவன் உன்னிடம் கேட்கிறார். எல்லாம் உன் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை பற்றி நீ அனாவசியமாக கவலைப்பட்டால் என்னிடமிருந்து உன்னை
பிரித்து கொள்கிறாய். ஏன்? எல்லாம் உன் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை பற்றி நீ அனாவசியமாக கவலைப்படாதே. அப்படி நீ கவலைப்பட்டால் என்னிடமிருந்து உன்னை பிரித்து கொள்கிறாய். ஏன்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்வது, நான் உனது ஒவ்வொரு சிறிய வேலையும் கூட ஆசீர்வதிக்கிறேன். சொற்பமாய் எண்ணாதே என் மகனே மகளே. ஆண்டின் இறுதி நாள் தொடக்கத்தில் அவர் எப்படி சொல்றார் பாருங்க, நான் உனது ஒவ்வொரு சிறிய வேலையும் ஆசீர்வதிப்பேன். அதனால தான் ஏசாயா 54:10 சொல்வதைப் போல, மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது, என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் இறைவன். எனவே ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்ற சிந்தனையோடு மகிழ்ச்சியுடன் நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள். அமைதியுடன் நடத்தி செல்லப்படுவீர்கள். மகிழ்ச்சியுடன் நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள். அமைதியுடன் நடத்தி செல்லப்படுவீர்கள் என்ற வாக்கு தத்தத்தோடு இதை கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் இந்த வருடத்தின் இறுதி நாளில் நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் புண்ணிய நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.